தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொது சுகாதாரத்துறையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் செவிலியர்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 26,000 செவிலியர்கள் இருக்கிறார்கள். 10,000 செவிலியர்கள் தொகுப்பூதிய முறையில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொகுப்பூதியம் என்பது ஏதோ புறவாசல் வழியாக வந்ததல்ல. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஆர்பி போல தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு எழுதப்பட்டு அந்த தேர்வின் மூலமாக தேர்ச்சி பெற்ற செவிலியர்களை முறையாக பணியமர்த்தி, ஆனால் இந்த பணி அமர்விலே தொகுப்பூதியத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர்கள் 2 வருடத்திலே பணிநிரந்தரம் பெறுவார்கள் என்று கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு 9 வருடங்கள் வரைக்கும் அந்த செவிலியர்கள் தொகுப்பூதிய முறையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2017 இன்றைக்கு வரைக்கும் இதற்காக போராடி வருகிறோம். பாதி செவிலியர்கள் இன்றைக்கு பணிநிரந்தரம் பெற்றாலும் ஒரு 6,500 செவிலியர்கள் பணிநிரந்தரம் பெற வேண்டியது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் பொது சுகாதாரத்துறையில் கடுமையான செவிலியர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இங்கு நிரந்தர செவிலியர்கள் பணியிடங்கள் நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உருவாக்கினால் எளிதாக பணி நிரந்தரம் செய்துவிட முடியும். அதே போல கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தோம். எல்லா ஆட்சியிலையுமே நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். போராடுகிற போது கடந்த டிசம்பர் மாதத்தில் நடந்த போராட்டத்தில் எங்களுடைய கோரிக்கையேற்று ஒரு 1000 பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய செவிலியர்களையும் பணிநிரந்தரம் செய்யும் விதமாக புதிய பணியிடங்கள் அதாவது திட்டங்களை உருவாக்குகிற போது நிரந்தர பணியிடங்களை உருவாக்கும் என்று ஃபைல்ஸ் எல்லாம் போடப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த அதிகாரிகள் அந்த போடப்பட்ட ஃபைலை ரிட்டர்ன் அனுப்பிட்டு புதிய பணியிடங்களை எதுவும் உருவாக்கக்கூடாது, பொது சுகாதாரத்துறையில் ஏற்கனவே தட்டுப்பாடு இருக்கக்கூடிய பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நிரந்தர செவிலியர்களை ஒரு 192 செவிலியர்களையும் அரசு மருத்துவமனையிலிருந்து 192 செவிலியர்களையும் எடுத்து இசிஆர்சி என்ற திட்டத்தின் மூலமாக பணியமர்த்துவதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல 6 செவிலியர் கல்லூரிகள் வருகிறது. அந்த செவிலியர் கல்லூரிகளிலும் இன்றைக்கு தொகுப்பூதிய முறையில் பணியமர்த்த வேண்டியிருக்கிறது. இதையும் கடந்த காலங்களில் இதுபோன்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் முறையாக தேர்வு செய்ய பணியமர்த்தப்பட்டிருந்த பணிகள் என்பது இன்றைக்கு 4,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. பொது சுகாதாரத்தில் தட்டுப்பாடு ஏற்கனவே ஒரு புறம் இருக்க பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. ஆனால் அந்த பணியிடங்களை கண்டிப்பாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக நிரப்ப மாட்டோம், 11 மாத கால தற்காலிகத்தில் நிரப்பும் என்று அரசு உறுதியாக 2 வருட காலமாக நிரப்பாமலே வைத்துக் கொண்டிருக்கிறது. அதையும் நிரப்ப வேண்டும். எம்ஆர்பி மூலமாக மட்டுமே நிரப்ப வேண்டும். வருங்காலங்களில் தேர்தல் வாக்குறுதி இன்றைக்கு அனைத்து செவிலியரும் பணிநிரந்தரம் செய்வோம் என்று கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் என்ன முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னா 6 மாதம் இந்த அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கணும்னு முடிவெடுத்தோம். ஆனால் இந்த இதெல்லாம் பார்க்கிற போது 6 மாத காலம் இருந்தால் இருக்கக்கூடியது அனைத்துமே பறிபோய்விடும் என்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே இதை தடுத்தே ஆக வேண்டும். முதல்வருடைய கவனத்துக்கே கொண்டு செல்ல வேண்டும். கண்டிப்பாக அதை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பெருந்திரள் முறையீடாக 3வது கட்டமாக நாங்கள் சென்னையில் டிஎம்எஸ் அலுவலகத்தில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் பொதுச் செயலாளர் சுபின். நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்க சொன்னது மாதிரி 2017 3 ஆட்சிகளை நாங்கள் பார்த்துட்டோம். எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே போல ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது இதுபோல் அதிகாரிகள் இதுபோன்ற செயல்களை செய்வது வாடிக்கையாக இருக்குது. ஏன்னா புதிய அரசு வருகிற போது அவர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியறதுக்கு முன்னால இவர்களுடைய புதிய கொள்கைகள் எல்லாத்தையும், அதாவது இந்த நியூ லிபரல் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தீவிரமாக அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அரசாங்கம் அமைந்த உடனும் செவிலியர்கள் மிக நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த அரசை கொண்டு வந்ததே இந்த பெண்களும் இந்த செவிலியர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இதை கண்டிப்பாக ஒழித்தே ஆக வேண்டும் என்ற உறுதியாக இருக்கிறோம். போராட்டம் நீங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் எவ்வளவு தீவிரமாக போராட்டம் செய்தோமோ அதே போன்ற வீரியத்தில் நாங்கள் இன்னும் போராட்டங்கள் செய்வோம். போராட்டங்கள் செய்வது என்பது அரசுக்கு எதிரானதல்ல, அரசுக்கு எங்களுடைய குரலை கொண்டு சேர்க்கிறோம். ஏன்னா இடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுடைய குரலை கொண்டு போகாம வேறு விதமான தகவல்களை கொண்டு சேர்க்கிறார்கள். அப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இது ஜனநாயக ரீதியாக நாங்க போராட்டம் என்பது அரசுக்கு எதிரான கிடையாது. அரசிடத்துல எங்க கோரிக்கைகளை எங்க உணர்வுகளை கொண்டு போகிறது. கண்டிப்பாக இதை தடுத்தே ஆகும். எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதில் பின்வாங்குவதில்லை. அடுத்த கட்ட போராட்டங்கள் இன்னும் தீவிரமாக இருக்கும். இதை நம்பிக்கை இருக்கிறது. முதல்வருடைய கவனத்துக்கு செல்லும் போது சரி செய்யப்பட்டுவிடும், கோரிக்கை நிறைவேறும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்னும் 6,500 செவிலியர்கள் பணி நிரந்தரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா எஸ்என்சி பச்சிளங்குழந்தைகள் பிரிவுல கடந்த காலங்களில் இது போல தொகுப்பூதிய முறையில போட்டுட்டு பல வருடங்களாக பணி செய்தவர்களை கூட இன்றைக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மீண்டும் உள்ளது அவங்களும் பல வருடங்களாக இருக்கிறாங்க. அதே போல தேர்வு எழுதின அந்த இதுல இருந்தாங்க இல்லையா, கோவிட் காலத்துல பணி செய்தவங்க, அந்த செவிலியர்களும் கோவிட்ல அர்ப்பணிப்பா பணி செய்தாங்க, எம்ஆர்பில தேர்வு செய்யப்பட்டு உள்ள வந்திருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த உணர்வு என்பது ரொம்ப வேதனையான விஷயம். அப்போ அவர்கள் அனைவரையும் பணிநிரந்தரம் செய்வது வரைக்கும்
இன்னும் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதில்லை, போராட்டம். பட்ஜெட் கஜானா என்பது இது சேவைத்துறை. இந்த சேவைத்துறையில பட்ஜெட் கஜானாவை வந்து பார்க்கவே கூடாது. எத்தனையோ திட்டங்களுக்கு வந்து அரசு செயல்படுத்துறது, அதாவது பிரையாரிட்டி வைஸ் செலவு பண்ணுது. பிரையாரிட்டி வைஸ்ல இந்த திட்டம் முதல்ல இருக்கணும். அப்ப அதுல பட்ஜெட் வந்து கண்டிப்பாக பார்க்க கூடாது. அப்ப இன்னும் பட்ஜெட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த சமூகத்துல செயல்படுத்த வேண்டிய, அதாவது ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. மக்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த சமூகத்துல வந்து ஒரு பொருளாதாரம் முன்னேறும், இந்த அரசு நிமிர்ந்து நிற்கும். அப்ப இதுல வந்து சிக்கனத்தைங்கிற பேச்சு வந்து இடமில்லை. பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. அது எல்லாம் சாதாரணமாக எந்த அரசு வந்தாலும் பட்ஜெட்டை வந்து சுட்டி காட்டுவது. என்ன ஒரு விஷயம், திட்டங்களை சேவைகளை மக்களுக்கு வழங்குகிற போது அந்த சேவை மக்களுடைய, அதாவது அரசினுடைய பணத்திலிருந்து தான் சேவை வழங்க வேண்டுமே தவிர எங்களை போன்ற மக்களிடத்திலிருந்து உழைப்பை சுரண்டி அந்த சுரண்டப்பட்ட உழைப்பை சேவையாக வழங்குவது என்பது முறையாக இருக்காது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். வாய்ப்புக்காக தான் கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏற்கனவே முதல்வரை சந்திப்பதற்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் அதற்கான பதில் வரல, அழைப்பு வரல. முதல்வர் சந்திப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த ஆட்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமா செவிலியர்கள் வந்து பங்களிச்சிருக்காங்க. அதனால முதல்வருடைய கவனத்துக்கு செல்லும் போது எங்களை அழைப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அழைத்தால் எங்களுடைய கோரிக்கையை இடையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லாமல் நேரடியாக தெரிவிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக நடக்கும் என்ற அடிப்படையில் உறுதியாக இருக்கிறோம். சுபின், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம்.